வானம் பூமியும் மாறிடினும் உம் வார்த்தை மாறாதது. வாழ்வின் தீபமாய் வழி நடத்தும் உம் வசனம் நிலையானது.
வாழ்வின் தீபமாய் வழி நடத்தும் உம் வசனம் நிலையானது. வானம் பூமியும் மாறிடினும் உம் வார்த்தை மாறாதது. வாழ்வின் தீபமாய் வழி நடத்தும் உம் வசனம் நிலையானது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரத்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றி உள்ள உள்ளத்தோடு கர்த்தருடைய நாமத்தை மைமைப்படுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தர் எங்களோடு இடைப்படுகிறீர். உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அருளுகிறீர். கேட்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். உமக்கே மகிமை ஆண்டவரே, உமக்கே மகிமை. துதிகன மகிமையெல்லாம் கேறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். லூகாஸ் விசேஷம் 17ஆம் அதிகாரம் 24வது வசனம். மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் எல்லாரும் இப்பொழுது கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறபடி, ஆண்டவராகிய இயேசு முன் அறிவித்தபடி கர்த்தருடைய நாள் சீக்கிரத்தில் தோன்றப் போகிறது. மத்திய ஆகாயத்திலே கர்த்தர் வெளிப்படும் நாள் சமீபம். மின்னல் ஒரு திசையிலிருந்து தோன்றி இன்னொரு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மத்திய இதே வார்த்தையை சொல்லும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை பார்த்தால், மின்னல் கிழக்கே தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். கர்த்தருடைய வருகை ஒரு மின்னலை போல, அவர் பிரகாசமாய் எல்லா அது தோன்றுகிறது போல கர்த்தர் தோன்றுவார். அதே வேளையில் மார்க்கில் சொல்லப்பட்டிருக்கும், மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்கள் மேல் வருகிறதை காண்பார்கள். மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் அவர் தோன்றுவார். அப்படி அவர் தோன்றும் போது தூதர்களுக்கு கட்டளையிடுவார். தேவனாகிய கர்த்தர் என்ன கட்டளையிடுவார்? அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்க்கும்படி சொல்லுவார். தூதர்கள் கூட்டி சேர்ப்பாங்க. என வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, பலியினாலே என்னோடே உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுங்கள் என்பார். தேவ தூதர்கள் பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டும் இருக்கிற தம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களை கூட்டி சேர்ப்பார் தூதர்களை கொண்டு. ஆகவே ஒரு நாள் வந்து கொண்டு இருக்கிறது. நாம் எல்லாரும் கர்த்தரண்டையிலே எடுத்து கொள்ளப்படக்கூடிய ஒரு நாள். ஆகவே வேதம் நமக்கு சொல்லுகிறது, அந்த நாளிலே, அவர் வெளிப்படும் நாளிலே நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நாம் அவரிலே நிலைத்திருக்க கடவோம் என்று 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும். வாசிங்க 2:28. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு
போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரே ஒரு வாழ்வு சத்தியத்தில் நிலைத்திருக்கணும், கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கணும், பெற்றுக்கொண்ட விசுவாசத்தில் நம்ம நிலைத்திருக்கணும். அவர் வெளிப்படும் போது வெட்கப்பட்டு பெயரக்கூடாது. மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தில் நிலை நிற்கணும், சத்தியத்தில் நிலை நிற்கணும், பெற்றுக்கொண்ட ரட்சிப்பிலே நிலை நிற்கணும், கர்த்தருக்குள்ள நிலை நிற்கணும். அப்பதான் நம்ம தோற்று போக மாட்டோம். அவர் வெளிப்படும் போது அவரை நம்ம பார்க்க முடியும், அவரை தரிசிக்க முடியும். ஆகவே நமக்கு அந்த ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம் என பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுவார். அந்த நாள் சீக்கிரமாய் வரும்படி ஆவலோடு காத்திருங்கள். அந்த கர்த்தருடைய நாள் சீக்கிரம் வரணும் என்று ஆவலோடு காத்திருங்கள். ஆகவே ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்க கடவன். இன்றைக்கு நம்ம எவ்வளோ பிரசங்கங்களை கேட்குறோம், கர்த்தருடைய வருகையை குறித்து எவ்வளவோ எச்சரிப்பின் சத்தத்தை கேட்குறோம். ஆண்டவரே வாரும் என்று நம்மில் எத்தனை பேர் அழைக்கிறோம்? ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்க கடவன். வாசிங்க வெளிப்படுத்தல் 22:20 வாசிங்க. 20. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும், இயேசுவே வாரும் என்று அந்த நாளை ஆவலோடு எதிர்பார்க்கிறவங்க நம்மள எத்தனை பேர்? அருமையானவர்களே, இந்த உலக வாழ்வு ஒரே ஒரு முறை தான். இந்த வாழ்வுக்கு பின்பு நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்வு. இங்க கவலை, கண்ணீர், துக்கம், பாரம், வேதனை, எவ்வளவு ஒரு போராட்டங்கள், உபத்திரவம், எதையோ சந்தித்து அதிலிருந்தெல்லாம் நாம் இன்னைக்கு வெற்றி பெற்று வெளியே வருவதற்கு எவ்வளவோ பாடுகளை அனுபவிக்கிறோம். ஆனால் அங்கே கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, பாடுகள் இல்லை, வேதனை இல்லை, ஒரு நித்தியமான ஒரு சந்தோஷம். மத்திய ஆகாயத்தில் கர்த்தர் வெளிப்படும் நாளிலே அவர் தம்முடைய தூதர்களை கொண்டு எல்லாரையும் அங்கே கூட்டி சேர்ப்பார், எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆனால் இன்றைக்கு நாம் அதை நினைக்கிறதே கிடையாது. அது ஒரு நாளைக்கு நடக்கும், நடக்கிறப்ப நடக்கட்டும் என்றுதான் அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல், கூட்டி சேர்க்கப்படுதல் என்பதை நம்ம நினைக்கிறதே இல்லை. நம்முடைய நினைவெல்லாம் இந்த உலக வாழ்வில் நம்ம நல்லா இருக்கணும், முதல்ல ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், அதுக்காக தான் படிக்கிறோம் அல்லது படிக்க வைக்கிறோம். பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கிறதே எதற்கு? ஒரு நல்ல உத்தியோகத்தில், நல்ல ஒரு சேலரியில் வசதியாக வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதுக்கு தான் ஜெபம், அதுக்கு தான் ஆராதனை, அதுக்கு தான் நம்ம ஆண்டவரை பற்றி கொண்டு இருக்கிறோம். நல்ல ஒரு வேலை, அதன் பிறகு ஒரு நல்ல வீடு, ஒரு நல்ல வீடு. அந்த வீடு அப்படிங்கும்போது அது கூட நிலம், பூமி, சொத்து, காரு, வாகனங்கள், வசதி எல்லாமே அதில் வந்துடும். அடுத்து ஒரு நல்ல வாழ்க்கை துணை, அதுக்காக ஆசைப்படுவோம். அப்போ அதில் குழந்தைங்க எல்லாமே அதில் வந்துடுவாங்க. கடைசியாக என்ன வாஞ்சிப்போம்? ஒரு நல்ல மரணம், ஒரு நல்ல வேலை, நல்ல வீடு, நல்ல வாழ்க்கை துணை, ஒரு நல்ல மரணம். இந்த 4 காரியத்தில் தான் அவ்வளவுமே அடங்குது. இந்த உலகத்தின் நம்முடைய தேவைகள், வாஞ்சைகள், விருப்பங்கள், ஆசைகள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் இது உள்ளுக்கு அடங்குது. ஒரு நல்ல மரணம், முதிர் வயதில் படுக்கையில் இல்லாமல், வியாதி படுக்கையில் இல்லாமல், அப்படியே நம்ம வயது முதிர்ந்து இயற்கையான ஒரு நல்ல ஒரு மரணம். அப்படி ஒரு
நமக்கு ஒரு முடிவு கிடைக்கணும் என்று வாஞ்சிக்கிறோம். இதோடு நிறுத்திடக்கூடாது. இதுவும் தேவைதான். இன்றைக்கு இதுவும் நமக்கு ரொம்ப தேவை. ஒரு நல்ல வேலை இருக்கணும், ஒரு நல்ல வீடு இருக்கணும், ஒரு நல்ல வாழ்க்கை துணை இருக்கணும், நம்முடைய முடிவும் கொஞ்சம் அமைதலாக சமாதானமாக இருக்கணும். படுக்கையில் கடந்து வியாதியாய் அப்படியெல்லாம் இல்லாமல் நம்ம வாஞ்சிப்பது ஒரு நல்லதான். இதற்கு பின்பு அல்லது இது அதோடு கூட இன்னும் ஒன்று இருக்கிறது, அதை நம்ம நினைக்காமல், அதை வாஞ்சிக்காமல், அதை எண்ணாமல் மறந்தவர்களாய் காணப்படுகிறோம். அதுதான் தவறு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று இராமல். இன்றைக்கி நல்லா புசிக்கணும் குடிக்கணும் எல்லாம் திருப்திகரமாக இருக்கா? நாளைக்கு அது போகிற உயிர் போகட்டும். போன பின்பு அல்லது உயிரோடு இருக்கும் போதே கர்த்தர் வெளிப்பட்டால், மரித்து விட்டால், அவர் வெளிப்படும் போது உயிர் தெழுந்து போவோம். இன்னும் போகலை, நம்ம சாகலை என்றால் நாம் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது மறுரூபம் அடைந்து அவங்க கூடயே நம்மளும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். கர்த்தர் அங்கே தான் இருப்பார். இங்கே பூமியிலிருந்து இந்த 2 கூட்டமும் எடுத்துக்கொள்ளப்படும். அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பதையும் நம்ம கொஞ்சம் நினைக்கணும். அது மேலே ஒரு வாஞ்சி இருக்கணும், அது மேலே ஒரு விருப்பம் இருக்கணும். எப்படி ஒரு நல்ல வேலை, நல்ல வாழ்வு, நல்ல வீடு, இன்றைக்கு வசதி வாய்ப்புகள், ஒரு செழிப்பு, அதை நம்ம வாஞ்சிக்கிறோமோ அதே போல தான் எடுத்துக்கொள்ளப்படுதல், கர்த்தரண்டையிலே நான் சேர்த்து கொள்ளப்படுதல், அதை அறியணும். அது மீது வாஞ்சை இருக்கணும். அவருடைய நாளை ஆவலோடு நீங்கள் அதை எதிர்பாருங்க, காத்திருங்க அப்படின்னு பவுல் சொல்லுகிறாரே. கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நாள், அந்த நாள் சீக்கிரம் வரும்படி ஆவலோடு காத்திருங்கள். நாம் இன்றைக்கு அந்த நாளை எதிர்பார்க்கிறோமா? இன்றைக்கு கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார் என்று சொன்னால் கூட நம்மளே அநேகர் என்ன தான் சொல்கிறோம், அதெல்லாம் இப்போ வரமாட்டார். அவருக்கு தெரியும் நான் இன்னும் ரெடி ஆகலை, ஆயத்தப்படலை, நான் எல்லாத்தையும் அனுபவித்து முடித்த பிறகு தான் வருவார், நம்ம வாங்கன்னு சொன்ன பிறகு தான் வருவார் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இல்லை, அவருடைய வேலை வரும்போது யாரும் தடை செய்ய முடியாது. அவர் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னார். நம் பொருட்டே எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்றே அவர் இவ்வளோ நாள் தாமதம் பண்ணிட்டார். இனி தாமதம் பண்ணார். அவர் வெகு விரைவில் வெளிப்பட போகிறார். நாம் அவரண்டையிலே எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 14 17 வரைக்கும் வாசிங்க. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடே கூட இருப்போம். இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு ரொம்பவே தெளிவாய் எழுதுகிறார். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்.
இது ஒரு சந்தோஷமான, மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு சம்பவம். அதற்காக தான் ஆவலோடு காத்திருங்கள் என்று பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் வெளிப்படும் போது வானத்திலே 3 சத்தங்கள் கேட்கும். 3 சத்தங்கள் கேட்கும். 16 வாசிங்க. 16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் போதும். அவரே கர்த்தர் தாமே, அவரே ஆரவாரம், ஒரு பெரிய சத்தத்தோடு அவர் வெளிப்படுகிறார். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும். இது ஒரு முதல் சத்தம். கர்த்தருடைய சத்தம் அது எப்படிப்பட்டது? வேதத்தில் சங்கீதக்காரன் எழுதுவார், கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலையை பிளக்கும், கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும், காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணும், கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி, இப்படி நிறைய காரியம் சொல்லிட்டு போவார். 29 சங்கீதம் 29:3 பாருங்க. கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, பவர்ஃபுல்லானது. கர்த்தருடைய சத்தம், கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு, கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது, கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார், அவைகளை கன்றுக்குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும், அக்கினி ஜுவாலை அப்படி ரெண்டா பிளந்துரும் கர்த்தருடைய சத்தம். அடுத்து கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும், கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். இப்படி கர்த்தருடைய சத்தம், அவருடைய சத்தம் அத்தனை வல்லமை உள்ளது, பெரிய பெரிய காரியங்களை செய்யுது. எரேமியா சொல்லுவார், எரேமியா புஸ்தகத்தில் கர்த்தருடைய சத்தம் என்ன பண்றது, அது என்ன செய்கிறது? வாசிங்க. 51 எரேமியா 51 அதிகாரம் 16வது வசனம். அவர் சத்தமிடுகையில் திரளான தண்ணீர் வானத்தில் உண்டாகிறது. அவர் சத்தமிடும் பொழுது வானத்திலிருந்து திரளான தண்ணீர் உண்டாகுது. வெள்ளப்பெருக்கு, கனமழை, பேய் மழை, அப்படியெல்லாம் இன்றைக்கு சில தலைப்புகள் கொடுக்குறாங்க. வெள்ளப்பெருக்கினாலே, கனத்த ஒரு மழையினாலே இன்றைக்கு எவ்வளவு நிலச்சரிவுகள், அழிவுகள் இன்றைக்கி நம்ம கேள்விப்படுறோம். அவர் சத்தமிடும் பொழுது வானத்தில் இருந்து திரளான தண்ணி கொட்டுது. யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான், அவர் பத்மு என்ற தீவில் சிறை வைக்கப்பட்டிருக்கும் பொழுது ஆவிக்குள்ளாக்கப்படுகிறார். அப்பொழுது கர்த்தர் அவருக்கு தரிசனம் கொடுக்கிறார். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம். கடைசி நாட்களிலே பூமியில் என்ன நடக்கும், பரலோகத்தில் என்ன நடக்குது என்று எல்லா காரியங்களையும் யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். அந்த பத்மு என்ற தீவில் அவன் இருந்த நாளிலே ஒரு பெரிய இடி முழக்கத்தை போல ஒரு பெரிய சத்தம், ஆண்டவருடைய சத்தம், நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு பெரிய சத்தம் கேட்குது. அவர் அவனோடு பேசுகிறார். அவருடைய சத்தத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 15வது வசனத்தின் கடைசி பாகம்,
பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்ததாம் கர்த்தருடைய சத்தம். கர்த்தருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல இருந்தது என்று யோவான் அங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். இப்போ கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு, ஒரு பெரிய ஆரவார சத்தத்தோடு மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட போகிறார். அப்ப என்ன நடக்கும்? என்ன நடக்குது? இதற்கு முன்னதாக நடந்தது தான் அப்பையும் நடக்கும். அவர் சத்தம் இட்ட போது என்ன நடந்ததோ அதுதான் நடக்கும். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 50லிருந்து 54 வரைக்கும் பார்க்கும் பொழுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக அறையப்பட்டார். தன் ஜீவனை, தன் ஆவியை மகா சத்தமிட்டு கூப்பிட்டு பிதாவிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆய் கிழிந்தது. பூமி அதிர்ந்தது. கண்மலைகள் பிளந்தது. பெரிய ஒரு பூகம்பம் வருது. கல்லறைகள் திறக்குது. அநேக பரிசுத்தவான்களுடைய எலும்பு கூடெல்லாம் உயிர் பெற்று எழுந்து நிற்குது. வாசிங்க. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். தன் ஜீவனை விடுகிறார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது. கண்மலைகளும் பிளந்தது. கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. ஒரு பெரிய ஒரு உயிர்த்தெழுதல். அன்னைக்கு ஒரு உயிர்த்தெழுதல் நடந்துச்சு. சிலுவையிலே அவர் மகா சத்தமிட்டு கூப்பிட்டு தன் ஆவியை அவர் விட்டபோது அன்றைக்கு ஒரு பெரிய உயிர்த்தெழுதல். அநேக பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்பினாங்க. பரிசுத்தவான்களுடைய கல்லறைகள் திறந்து அநேகர் எழுந்து அடுத்த வசனம் வாசிங்க. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு, அப்ப 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுகிறார். அது வரைக்கும் அவங்க எழுந்து அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. 3ஆம் நாள் இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு, 3ஆம் நாள் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறையை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து, எருசலேமுக்குள்ள பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். எத்தனை ஒரு அதிசயம்! எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு காரியம்! தங்களுக்கு அருமையானவர்களை இழந்தவர்கள் மீண்டும் அவங்கள பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஒரு சந்தோஷம்! மரித்து போன அநேக, நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழுந்திருந்தது. உயிர்த்தெழுந்து பரிசுத்த நகரத்துக்குள் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். அதுதான் நடக்கும். இது அவங்க எருசலேமுக்குள்ள போனாங்க. இவங்க கர்த்தர் வெளிப்படும் நாளிலே கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு வருவாரே, அந்த ஆரவார சத்தத்தில் தான் மரித்து போன பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுவாங்க. இப்ப வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்து போன பரிசுத்தவான்கள் அன்றைக்கு அவர் மகா சத்தமிட்டு கூப்பிட்டு தன் ஜீவனை சிலுவையில் விட்ட பொழுது எப்படி மரித்திருந்த, அதாவது நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்கள் எழுந்தார்களோ அதே காரியம் நடக்கும். அவர் கர்த்தர் தாமே ஆரவாரமிட்டு அவர் வெளிப்படும் போது இங்க பூமியில கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். ஆகவே தான் நம்முடைய வாழ்வு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். நம்முடைய வாழ்வு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாதான் மரிக்கும் போது கிறிஸ்துவுக்குள்ள மரிக்க முடியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்வு கிறிஸ்துவுக்குள் இல்லை என்றால் மரிக்கும் போது நாம கர்த்தருக்குள்ள தான் மரிக்கிறோம் என்று எப்படி சொல்ல முடியும்? ஆகவே கர்த்தருக்குள் நம்முடைய வாழ்வை கட்டி எழுப்பி நம்ம ஜீவன் பிரியும் வரை
கர்த்தருக்கும் நமக்கும் எந்த ஒரு பிளவு பிரிவினை வந்துடவே கூடாது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அவருடைய முதல் சத்தத்தில், கர்த்தருடைய முதல் சத்தத்தில் பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்புவாங்க. அடுத்து இரண்டாவது சத்தம் என்ன? வாசிங்க அதே வசனத்தை மீண்டும். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும். இரண்டாவது சத்தம் பிரதான தூதனுடைய சத்தம். ஒரே டைம்ல எல்லாமே இருக்கும். அப்படி ஒரு ஒரு சத்தத்துக்கும் அந்த மாதிரி இடைவேளை அதிகம் இருக்க போறதில்ல. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு உடனே பிரதான தூதனுடைய சத்தம், தேவ எக்காலம், இதெல்லாம் கிட்ட 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 இருக்குது. இதெல்லாம் ஒரு இமைப்பொழுதில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். மரித்தவர்கள் உயிரோடு எழும்பி உயிரோடு இருப்பவர்கள் மறுரூபம் அடைந்து அவர்களோடு கூட எல்லாருமே எடுத்துக்கொள்ளப்படுது. இதெல்லாம் ஒரு இமைப்பொழுதில் நடக்கக்கூடிய ஒரு காரியம். ஆகவே கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு மரித்து போன பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்புவாங்க. இரண்டாவது பிரதான தூதனுடைய சத்தம். இரண்டாவது சத்தம் வானத்தில் கேட்குது, பிரதான தூதனுடைய சத்தம். ஏன் பிரதான தூதனுடைய சத்தம்? பிரதான தூதன் இந்த இடத்துல பார்க்குறோம். தானியேல் புத்தகத்தில் தானியேலுக்கு கடைசி கால சம்பவங்கள் அவனுக்கு தரிசனமாய் சொல்லப்பட்ட போது அவனுடைய மனது அவனுக்கு ரொம்ப துக்கமாயிருது. அந்த நாட்களில் அவன் ஒன்று புசியாமல் இருக்கிறான். 21 நாட்கள் அவன் ருசிகரமான அப்பம், திராட்சை ரசம், இறைச்சி, பரிமள தைலம் இதையெல்லாம் ஒன்றுமே எடுத்துக்கல. பரிமள தைலம் பூசிக்கலை. நல்ல சாப்பாடு, ருசிகரமான சாப்பாடு அவன் சாப்பிடலை. ஏதோ சிம்பிளாக எதையோ ஒன்று கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறார். 21 நாட்கள் கர்த்தரோடு அவன் இருந்து அவன் நல்லா கர்த்தரோடு அவன் ஜெபத்தில் தரித்திருக்கிறான். கர்த்தரை தேடி அவன் கர்த்தரை அண்டிக்கொண்டு இருக்கிறான். இவனுடைய ஜெபத்துக்கு பதில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். 1 நாள், 2 நாள், 3 நாள், 21 நாள் கர்த்தருடைய பதில் கிடைத்த பிறகுதான் இவர் முடிப்பார். ஆகவே கர்த்தருடைய பதிலை எதிர்பார்த்து அவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான். தானியேல் 10ஆம் அதிகாரம் 11-12. அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்பொழுது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். தேவதூதன் தானியேலுக்கு பதில் கொண்டு வந்திருக்கிறான். சொல்றான், கர்த்தருக்கு பிரியமான தானியேலே, இப்பொழுது நான் அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து கால் ஊன்றி நில் என்றான். இந்த வார்த்தையை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. நீ ஜெபிக்க துவங்கின அந்த முதல் நாளே உன்னுடைய ஜெபம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து எட்டி விட்டது. அன்றைக்கே கர்த்தர் என்னிடத்துல பதிலை கொடுத்து அனுப்புகிறார். தானியேலுக்கு போய் இந்த பதிலை சொல்லு என்று முதல் நாளே உன் ஜெபம் கேட்கப்பட்டு அதற்குரிய பதிலும் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டு நானும் புறப்பட்டு வந்தேன். உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி. ஆனா நடந்தது என்ன? பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆகாயத்துல அங்கிருந்து பரத்திலிருந்து தேவதூதன் பதிலை வாங்கி கொண்டு வருகிறான். ஆகாய மண்டலத்தில் இருக்கிற பிசாசு, பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி பிசாசு போய் போராடிக்கிட்டு இருக்கிறான். கொண்டு போய் தானியேலுக்கு பதிலை கொடுக்காத என்று தர்க்கித்து கொண்டிருக்கிறான். வசிங்க. பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நிற்கிறான்.
தானியேலுக்கே, கர்த்தருக்கு பிரியமான ஒரு மனிதன் தானியேல், அவனுடைய ஜெபத்துக்கே பதிலை கொண்டு வரக்கூடிய தூதனை பிசாசு போய் தடை பண்ணுதுன்னா, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நினச்சி பாருங்க. நம்முடைய ஜெபம் கேட்கப்படவில்லையே, எப்படி நான் ஜெபிக்கிறேன், கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறேன், கவலையோடு ஜெபிக்கிறேன், உபவாசித்து ஜெபிக்கிறேன், கதறி கதறி ஜெபிக்கிறேன், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கலையே என்று கலங்குறோம். அவர் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் ஜெபத்தை கேட்கிறவர். மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வருவார்கள் என்று வேதம் சொல்லுது. அவர் உடனே பதில் கொடுத்துருவாரு. ஆனால் இன்றைக்கு நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கறதுனால சாத்தான் போய் அந்த தூதனை தடை பண்ணுறான். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஆவிகள், தூதர்கள் உண்டு. அவங்க நம்ம ஜெபத்தை கொண்டு போய் கர்த்தரிடத்தில் கொடுக்கறதும் பதிலை கொண்டு வரதும் அவங்க செய்வாங்க. ஆனால் சாத்தான் போய் தடை பண்ணிருச்சு. தானியேலுக்கே 21 நாள் நடந்துருச்சு. அப்போ என்ன நடந்தது? ஆனாலும் பிரதான அதிபதியில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். இப்போதும் கடைசி நாட்களில் போதும். அப்ப மிகாவேல் தூதன், அதான் பிரதான தூதன். பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் கர்த்தர் வானத்திலிருந்து வெளிப்படுவார். அவர் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு, பிரதான தூதனுடைய சத்தத்தோடு. அந்த பிரதான தூதன் சாத்தானை புறம்பே தள்ளுகிறவன், சத்துருவை தள்ளுகிறவன். சாத்தான் தடை செய்யாதபடி, இன்றைக்கு சத்துரு தடை செய்யாதபடி சாத்தானை தடை செய்கிறவன். ஆகவே அவன் சத்தம் போடுறான், சாத்தான் புறம்பே தள்ளப்படுகிறான், பரிசுத்தவான்கள் கூட்டி சேர்ப்பிக்கப்படுறாங்க. மிகாவேல் தூதன் சத்துருவை மேற்கொள்ளுகிறவன், நமக்காக யுத்தம் பண்ணுறவன், நமக்காக போராடுகிறவன். மோசே மரித்து விட்டார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அவனை எங்கே அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க என்பது இன்று வரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு காரியம். மோசேயை கர்த்தர் எடுத்துக்கொண்ட போது நடந்த ஒரு சம்பவம். சாத்தான் மோசேயின் சரீரத்திற்காக அங்கே போராடுறான். அந்த சரீரம் என்னுடையது, அது எனக்கு தான் வேணும். செத்துப்போன மோசேயின் சரீரத்துக்காக அவன் அங்கே போராடுறான். அப்போ மிகாவேல் பிரதான தூதன் அந்த சாத்தானை தர்க்கித்து அவனை முறியடித்து அவனுடைய சரீரத்தை அவன் விடுவிக்கிறான். கர்த்தர் அவனை அடக்கம் பண்ணி விட்டார். மோசேயை கர்த்தரை அடக்கம் செய்து விட்டார். செத்துப்போன சரீரத்திற்கு கூட மோசேயின், வாசிங்க யூதா 9வது வசனம். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது, அந்த மிகாவேல் தூதன் வந்துதான் சாத்தானோடு தர்க்கித்து அவனை பேசுறான். அப்ப இன்றைக்கு மிகாவேல் சாத்தானோடு போராடி நமக்கு ஜெயம் வாங்கி கொடுக்கிறவன் மிகாவேல். ஆகவே சத்துரு அங்கே வீழ்த்தப்படுகிறான், தள்ளப்படுகிறான். அதுக்கு தான் மத்திய ஆகாயத்தில் கர்த்தர் வெளிப்படும் போது 3 சத்தம். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு, பிரதான தூதனுடைய சத்தத்தோடு, அடுத்து கடைசியா தேவ எக்காலத்தோடு. பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். போதும். 3வது சத்தம் தேவ எக்காலம். கர்த்தர் சத்தமிடும் பொழுது பரிசுத்தவன் உயிர் தளறாங்க. மிக பிரதான தூதனுடைய சத்தத்தில் சாத்தான் புறம்பே தள்ளப்படுகிறான். தேவ எக்காலம் முழங்கும் போது அந்த சத்தத்தில் என்ன நடக்குது? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51, 52 2 வசனங்களை வாசிங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கொரிந்து சபைக்கு அங்கு ஒரு ரகசியத்தை எழுதுகிறார். இதோ ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. உயிரோடு இருக்கிற நாம், ஏன்னா அவங்க அவ்வளோ ஆவலாம் எதிர்பார்த்திருக்கிறாங்க கர்த்தருடைய நாளை. உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைவதில்லை.
ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அந்த எக்கால சத்தத்துல தான் மரித்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரம் எழும்புதே மறுரூப சரீரத்தோட. உயிரோடு இருக்கிற நாமும் அவர்களோடு கூட நாமும் மறுரூபம் அடைவோம். எக்கால சத்தம். ஆகவே மறுரூபம், உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபம் அடைந்து எக்காலம் தொனிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். அவர்களும் எழுந்து மறுரூப சரீரத்தோடு எழுந்து நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், இது அழிவுள்ள சரீரம். நம்முடைய சரீரம், நம்முடைய மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அந்த மறுரூப சரீரத்துல தான் கர்த்தரை தரிசிக்க முடியும். அவரோடு கூட நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அவரோடு கூட நித்தியமான வாழ்வை நாம் அனுபவிக்க முடியும். இந்த மாம்சத்தோடு இந்த இரத்தத்தோடு நாம் அவரை தரிசிக்கவும் முடியாது, எடுத்துக்கொள்ளப்படவும் முடியாது, அவரோடு நித்திய வாழ்வை சுதந்திரிக்கவும் முடியாது. ஆகவே அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அதுதான் மறுரூபம். அந்த அழியாமையை தரித்து கொள்ளணும். சாவாமை, அழியாமை, அதை நம்ம தரிச்சுக்கிறதுக்கு தான் மூன்றாவது சத்தம். இப்படி கர்த்தர் வெளிப்படும் நாளிலே 3 சத்தங்கள் வானத்தில் கேட்கும். யாருக்கு கேட்கும்? உலகத்தில் எல்லாருக்கும் கேட்குமா? இல்லை, எல்லாருக்கும் கேட்காது. அது யாரெல்லாம் கர்த்தர்கிட்ட சேர்ப்பிக்கப்படுறாங்களோ, தூதர்களால் யாரெல்லாம் கூட்டி சேர்ப்பிக்கப்படுறாங்களோ, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை என்னிடத்திலே கூட்டுங்கள் என்பார். பலியினாலே என்னுடைய உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டுங்கள் என்பார். தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள், அவங்களுக்கு தான் அந்த சத்தம் கேட்கும். ஆகவே தான் இப்போ பூமியில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய சத்தத்துக்கு யார் செவி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அன்றைக்கி அந்த சத்தம் கேட்கும். ஏன்னா இயேசு சொன்னார், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். அந்த சத்தம் உங்களுக்கு கேட்கும். அவர் வெளிப்படும் நாளில் உள்ள சத்தம் சத்தியவானுக்கு கேட்கும். சத்தியவான் இப்பையும் அவன் சத்தம் கேட்கிறவன், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன். யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 37 வாசிங்க. 18:37. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். எல்லாரும் அல்ல, இன்றைக்கு எல்லாருமா கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறாங்க? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவங்க யாரு? சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். கர்த்தருடைய சத்தத்தை கேட்பவர்கள் சத்தியவான்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கவனமா செவி கொடுக்கிறவங்க. கேட்கிறதிலே தீவிரமாயிருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறத இன்னைக்கு எவ்வளவோ உலக காரியங்கள், உலக சத்தங்கள், இதையெல்லாம் நம்ம நல்லா கவனிக்கிறோம், உன்னிப்பாக கவனிக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை காது கொடுத்து கேட்கணும். அதனால தான் கேளுங்கள் கேளுங்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அந்த வார்த்தையை பலமுறை அவர் உச்சரிக்கிறது சுவிசேஷங்களில் பார்க்கலாம். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். ஏனென்றால் சத்தியவான் என்பவன், சத்தியத்துக்கு செவியை சாய்க்கிறவன், அவன் தேவனாலே பிறந்தவன். அதை இயேசு சொல்லுவார். தேவனால் பிறந்தவன் எவனும் என் வசனத்துக்கு செவி கொடுப்பான். நீங்கள் தேவனால் பிறக்கல, ஆகவே நீங்கள் செவி கொடுக்கவில்லை என்று அன்றைக்கு இஸ்ரவேலருக்கு சொன்னார். அவங்களாம் எதிர்த்தாங்க. ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டபோது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே கர்த்தர் அந்த சந்தர்ப்பத்தில் அவங்கள பார்த்து சொன்னார், நீங்கள் தேவனால் பிறந்திருந்தா
நிச்சயமாக என்னோட வசனத்தை கேட்பீங்க. 8ஆம் அதிகாரம், யோவான் 8ஆம் அதிகாரம் 47வது வசனம். தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் பிறந்தவன், தேவனால் உண்டானவன், தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார். யாரெல்லாம் இன்றைக்கு சத்தியத்துக்கு செவியை சாய்க்கவில்லையோ, சத்தியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அவங்க தேவனால் பிறந்தவர்கள் அல்ல. தேவனால் பிறந்தவர்கள் சத்தியவான்கள். அவங்க சத்தியத்துக்கு செவியை சாய்ப்பாங்க. சத்தியம் என்றால் என்ன? சத்தியவான் அப்படின்னு சொன்னாரே, சத்தியம் என்றால் என்ன? சத்தியம் என்றால் வசனமே சத்தியம் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. யோவான் 17:17 வசனமே சத்தியம். இந்த வேத வாக்கியம், இந்த வேத வாக்கெல்லாம் சத்தியம், சத்திய வேதம். ஆகவே அவருடைய வார்த்தைகள் அனைத்தும் சத்தியம். இன்றைக்கு அவர் நமக்கு பரிசுத்த ஆவியை அருள் செய்திருக்கிறார். அந்த ஆவி, பரிசுத்த ஆவியின் பெயரும் சத்திய ஆவி. இந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கணும். அப்போதான் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்த தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால்தான் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார். இதை மறுரூப சரீரமாய் மாற்றுவார். ஆகவே மறுரூபத்தை அடைவதற்கு சத்திய ஆவியானவர் நமக்கு வேண்டும். சத்திய வசனம், வேத வாக்கியம், சத்திய ஆவி, பரிசுத்த ஆவி. நமக்கு இந்த பூமியில் ஒரே ஒரு வாழ்வு. நாம் போக வேண்டிய மார்க்கம் சத்திய மார்க்கம். இது பேதுரு சொல்லுவார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், சத்திய மார்க்கம் அவர்களால் தூஷிக்கப்படுகிறது என்று. சத்திய மார்க்கம். இன்றைக்கு நம்ம ஒரு தப்பு செய்தா என்ன சொல்லுவாங்க? கர்த்தரை தான் தூஷிப்பாங்க, வேதத்தை தான் தூஷிப்பாங்க. ஏன்னா வேத புத்தகத்தை எடுத்துக்கிட்டு ஆலயத்தை நோக்கி போகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்வு அதற்கு ஏற்றாப்போ இல்லை, அதன்படி நடக்கலை. சத்திய மார்க்கம், அவன் தான் சத்தியவான். சத்தியத்துக்கு காது கொடுத்து கேட்டு சத்திய ஆவியை பெற்று சத்திய மார்க்கத்தில் போகிறவன் தான் சத்தியவான். ஆகவே இயேசு சொன்னார், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்று சொன்னார். ஆகவே அருமையானவர்களே, சத்தியத்துக்கு நம்ம செவியை சாய்த்து இன்றைக்கு இந்த ஒரே ஒரு வாழ்வை கர்த்தருக்கு பிரியமா நம்ம கர்த்தருக்குள் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள் நம்முடைய ஜீவன் முடிவடையணும். அப்போ தான் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. அவருடைய நாளில் உயிரோடு இருக்கிற நாமும், கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் மறுரூபம் அடைந்து நாம் எடுத்துக்கொள்ளப்படுதல் அது நம்முடைய வாழ்வு ரொம்ப முக்கியம். உலக வாழ்வில் எதையோ கர்த்தரிடத்தில் கேட்குறோம், அதுக்காகவே ஜெபம் பண்ணுறோம், அதுக்காகவே ஆராதனைக்கு போகிறோம், அதுக்காகவே ஒரு சபையை வச்சுருக்கிறோம். இன்றைக்கு ஊழியக்காரங்களிடத்தில் அதுக்காகவே தான் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுகிறோம். எல்லாம் உலக காரியம். அது தேவனுக்கு தெரியும். உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆனால் தேட வேண்டிய இன்னொரு காரியம் உண்டு. இன்றைக்கு உலகத்தில் நம்ம தேவன்கிட்ட கேட்டு 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 வாங்கி நம்ம நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு காரியம் உண்டு, அதை நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய மரணமோ அவருடைய வருகையோ எது நம்மை சந்திக்க போகுதுன்னு தெரியாது. ஆனால் அவர் வெளிப்பட காலம் சமீபம். அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல், அந்த நாளில் நாம் வெட்கப்பட்டு போகக்கூடாது. அந்த 3 சத்தமும் நமக்கு கேட்டாகணும். அது நமக்கு கேட்கலை, அந்த சத்தம் கேட்கப்படவில்லை. கேட்டவங்கெல்லாம் போயிட்டாங்க. ஒரு சிலருக்கு கேட்கலை. கேட்காவிட்டால் அவர்களுக்கும் ஒரு 3 சத்தம் கேட்கும், அவங்களுக்கும் 3 சத்தம் கேட்கும். என்ன சத்தம் தெரியுங்களா? வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். 8ஆம் அதிகாரம்
13வது வசனம். பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு இனி எக்காலம் ஊதப் போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். 3 ஐயோ. இந்த 3 எக்காலம் ஊதப்படும் போது பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஆபத்து வரும். ஐயோ ஐயோ ஐயோ, எல்லாரும் ஐயோ ஐயோன்னு தான் கத்துவாங்க. ஏன்னா அந்தி கிறிஸ்துவின் ஒரு கொடிய அரசாட்சி பூமியில் நடக்க போகுது. நம்ம வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இந்த 3 ஐயோ, அதில் 3 எக்காலம் ஊதப்படும் போதும் கடைசி 7 எக்காலம், அதில் கடைசி 3 எக்காலம், அதில் முதல் ஆபத்து, 2ஆம் ஆபத்து, 3ஆம் ஆபத்து என்று 3 ஆபத்துகள் கடந்து போகிறத அங்கே சொல்லப்பட்டிருக்கும். பயங்கரமான உபத்திரவங்கள், துன்பங்கள், வேதனைகள் அன்னைக்கு அந்தி கிறிஸ்துவின் அரசாட்சியில் அனுபவிக்க நேரிடும். அதுவும் ஐயோ 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 என்ற சத்தந்தான் கேட்கும். ஆகவே இந்த 3 சத்தத்தை கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் அவர் வெளிப்படுகிறாரே, அந்த 3 சத்தம் நம்ம கேட்டாகணும். அவர் வெளிப்படும் நாளில் நம்ம அவரண்டையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆகவே நமக்கு ரொம்ப முக்கியம், அதை ஆவலோடு எதிர்பாருங்க. கர்த்தருடைய நாள் சீக்கிரம் வரும்படி ஆவலோடு காத்திருங்கள் என்று பேதுரு சொல்றாரே, அதை நம்ம ஆவலோடு காத்திருக்கணும், எதிர்பார்க்கணும். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்க கடவன். 17வது வசனம், வெளிப்படுத்தல் 22:17. ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. ஆவியும் மணவாட்டியும் வாரும் ஆண்டவரே, நீங்க வாங்க வாங்கன்றாங்க. கேட்கிற எல்லாருமே வாங்க, இயேசுவே வாரும், இயேசுவே வாரும், நீங்க சீக்கிரம் வெளிப்படணும், நாங்க உங்களை பார்க்கணும், உங்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்படணும், உங்களோடு நாங்கள் நித்திய வாழ்வை அனுபவிக்கணும் என்ற ஒரு வாஞ்சை நமக்கு காணப்படணும். இதோ உலக காரியங்களை வாஞ்சித்து அதை பெற்றுக்கொண்டோம். எவ்வளவோ காரியங்கள் கிடைச்சிருக்குது, இன்னும் கிடைக்கல. அது தேவனே கொடுப்பார், கேட்டாலும் கொடுப்பார், கேளாவிட்டாலும் கொடுப்பார். இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிற கர்த்தர். ஆகவே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கர்த்தர் நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். அது அப்படியே நடக்கும். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வாஞ்சை, நம்முடைய மனவிருப்பம், நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய ஆவல் எது மேலே இருக்குது என்பதை நம்ம சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றும் கூட ஆண்டவரே, வேதத்திலிருந்து அநேக வசனங்கள் மூலம் எங்களுக்கு அநேக காரியங்களை நீர் உணர்த்தினீர். ஆண்டவரே, இந்த உலக வாழ்வுக்கு பின்பு உம்மை நாங்கள் தைரியமாய் எதிர்கொள்ளத்தக்கதாக உம்முடைய சத்தம் எங்களுக்கு கேட்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தியானிக்க நீர் கிருபை செய்தீர். பலியினாலே என்னோடே கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்று அந்த வசனத்தை நாங்கள் பார்த்தோம் அப்பா. ஆண்டவரே, அதற்கு நாங்கள் எவ்வளவு தகுதியாய் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தியானித்தோம் அப்பா. நீர் வெளிப்படும்போது உம்முடைய வருகையிலே நாங்கள் வெட்கப்பட்டு போகாமல் தைரியமாய் ஆண்டவரே உம்மை நாங்கள் எதிர்கொள்ள உம்மில் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை குறித்தும் நாங்கள் பார்த்தோம் அப்பா. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே இந்த உலகத்திலே வெளிப்படும்போது நாங்கள் வசனத்தை பார்த்தோம் அப்பா. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும்
தேவ எக்காலத்தோடும் ஆண்டவரே இந்த 3 சத்தங்களும் நாங்கள் கேட்க எப்படி எங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. உலக காரியங்களை மட்டுமே நாங்கள் சிந்திக்காமல் இந்த உலக வாழ்வுக்கு பின்னர் ஆண்டவரே நாங்கள் மரிக்கும் பொழுது, மரித்த பின்பு ஆண்டவரே உம்மை நாங்கள் தைரியமாய் எதிர்கொள்ளத்தக்கதாக எங்களுடைய வாழ்வு ஆண்டவரே ஒரு தூய்மையான வாழ்வாய், நீர் கொடுத்த மாதிரியுள்ள வாழ்வாய் இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த 3 சத்தங்களும் எங்களுக்கு கேட்கப்படாத பட்சத்திலே இன்னொரு 3 சத்தம் கேட்கப்படும் என்பதை குறித்தும் நாங்கள் தியானித்தோம் அப்பா. ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் என்று நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே அதற்கு நாங்கள் இடம் கொடாமல் ஆண்டவரே நீர் இந்த உலகத்திலே ஆண்டவரே வெளிப்படும் பொழுது உம்முடைய சத்தத்தை கேட்க சத்தியத்திலே நாங்கள் நிலை நிற்கிறவர்களாக, கர்த்தரில் நிலை நிற்கிறவர்களாக நாங்கள் காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். இந்த உலக வாழ்வுக்கு பின்பும் ஆண்டவரே எங்களுடைய நல்ல ஒரு மாதிரியுள்ள வாழ்வினாலே உம்மை நாங்கள் தைரியமாய் எதிர்கொள்ளத்தக்கதாக, நாங்கள் வெட்கப்படாதபடிக்கு ஆண்டவரே தைரியத்தோடு ஆண்டவரே சந்தோஷத்தோடு உம்மை நாங்கள் எதிர்கொள்ளத்தக்க நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே உலக வாழ்வை மட்டுமல்லாமல் கர்த்தாவே உம்மை நாங்கள் அனுதினமும் வாஞ்சையோடு தேடி ஆண்டவரே உமக்கு பிரியமான ஒரு வாழ்வை இந்த உலகத்திலே வாழ எங்கள் ஒருவருக்கும் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். இப்படி நாங்கள் 3 சத்தங்களை நாங்கள் கேட்கும் பொழுது கர்த்தாவே நீர் சொன்ன பலியினாலே என்னோடே கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள். ஆண்டவரே இந்த வசனத்தை நாங்கள் உணர்ந்தவர்களாக எப்படிப்பட்டவர்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே கூட்டப்படுவார்கள் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. ஆண்டவரே இதற்கு தகுதியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த உலக வாழ்வுக்கு நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். இந்த வசனங்களை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் தகுதிப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு உணர்வுள்ள ஒரு ஆத்மாவை வாஞ்சையோடு ஆண்டவரே அவர்கள் கேட்டு இந்த வசனங்களை கேட்டு உம்முடைய ராஜ்யத்திற்கு பாத்திரவான்களாக தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.